உங்க மனசுக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம அப்பா அம்மாவுடைய பேர்டனை ஓரளவுக்கு குறைத்திருக்கிறோம் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற பொழுதோ கல்லூரியிலே படிக்கின்ற பொழுதோ இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இந்த பைத்தியக்காரத்தனமாக சினிமாவிலே காட்டுகிறார்களே யூனிஃபார்ம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு லவ் பண்றதுன்னு, அந்த முட்டாள்தனத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து விடாது. நான் காதலுக்காக சாகர அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு முட்டாள்தனமான நம்முடைய கதாநாயகிகள் பேசுவார்கள். என் மாணவ செல்வங்களே, அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுக்காதீர்கள் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையான காதல் என்ன தெரியுங்களா? உண்மையான காதலுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். விக்ரம் பாத்ரா என்ற ஒருவர் ராணுவத்தில் இருக்காரு. அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த பெண் வீட்டில் ராணுவ வீரனுக்கு போய் நான் பெண் கொடுக்க மாட்டேன், அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதுல அவங்க அப்பா அம்மாட்ட பேசுறதுக்காக வராரு. ஊருக்கு பெட்டியை வைக்கிறாரு. கார்கில் போருக்கு திரும்ப வர வேண்டும்னு அவருக்கு டெலிகிராம் வந்துருது. அவர் என்ன சொல்றாரு அந்த பெண்கிட்ட, நான் திருப்பி போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன், உங்க அப்பா அம்மாட்ட பேசுறேன்ட்டு அப்படியே புறப்பட்டு போறாரு. போன அந்த வீரர் தன்னோடு இருந்த 12 பேரை காப்பாற்றி விட்டு பாகிஸ்தானிய பங்கர்ல இருக்கக்கூடியவர்கள் மீது குண்டு சுடுகிறார். அவருக்கு முன்னாடி ஒரு ராணுவ வீரர் போக ஆசைப்படுறாரு. அவர் பின்னுக்கு தள்ளிட்டு, உனக்கு குழந்தைங்க இருக்கு, நீ பின்னாடி போ, நான் முதல்ல போறேன்னு சொல்லி அவர் போறார். இந்த பேச்சை முடிச்சு அவர் போறதுக்குள்ள அவர் மேல குண்டு மழை பாய்கிறது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை தாங்க, நீ இப்ப என் மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டல, இன்னும் பொழிடா, இன்னும் பொழிடா. என் மனசு இன்னும் அதை கேட்குது, நான் வீரமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்வதற்குத்தான் அவர் சொன்னது. ஏ தில் மாங்கே போடுறது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஃபேண்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த வாசகம் அல்ல, ஒரு பெப்சி அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்த ஒரு வாசகம் அல்ல. தில் மாங்கே மோர் என்று சொன்னது ஒரு ராணுவ வீரன் எதிராளியினுடைய குண்டு மழை என்னுடைய இதயத்தை துளைக்கட்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் இறந்து போகிறான். அவன் ஒரு பெண்ணை காதலித்தான். அந்த காதலி இன்று வரைக்கும், எப்ப 99ல நடந்தது கார்கில் வார், இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம், we are going to reach 2019 இல்லையா? 20 ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் எங்கோ ஒரு கிராம பள்ளிக்கூடத்திலே ஆசிரியராக வேலை செய்கிறார். உண்மையான காதல் என்பதை வாழ்க்கையில அதை வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். சினிமாக்குள்ள காட்டுற காதலை பார்த்துட்டு இதெல்லாம் காதல் நினைச்சிட்டு டெடி பேர் கொடுக்கறது காதல், ஒத்த கவிதை எழுதினா காதல், SMS பண்ணா காதல், பிட்சா வாங்கி கொடுத்தா காதல், இது எதுவுமே காதல் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல நல்லா படிங்க, நல்லா வேலைக்கு போங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமூகத்திற்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் உங்களால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் அதை கான்ட்ரிபியூட் பண்ற அந்த தகுதி உங்களுக்கு வருகின்ற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய தகுதியும் பக்குவமும் உங்களுக்கு வரும். அந்த மெச்சூரிட்டி அது வரைக்கும் உங்களுக்கு வராது. எனவே சினிமா காதலை பார்த்து ஏமாந்து விடாமல் நல்ல நட்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை, மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை. உங்க பொண்ணை ஒரு பையனோட பார்த்தனேன்னு யாராவது நம்ம அப்பா அம்மா சொன்னா, தெரியுமே என் பொண்ணு அந்த பையன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டுக்கு கூட வரானே, என் புள்ள மாதிரி அவன் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க பையனை ஒரு பொண்ணோட பார்த்து நல்லா தெரியுமே, அவங்க சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கே ஒரு தங்கச்சியே இல்லையா, அதனால இவ்வளவுதான் கொட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப பாத்தீங்க எங்க வீட்டுல வளர்ற குழந்தைங்க சார்னு அடுத்தவங்க கோல் சொன்னாக்க நம்ம அப்பா அம்மா கவலைப்படாமல் இருக்கக்கூடிய நட்பானதாக நம்முடைய நட்பு இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் எல்லா பெற்றோர்களுக்கும் அது மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை சொல்லி, நமக்குள்ள பலவிதமான ஃபேமிலிஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவன், வரக்கூடிய மாணவன் கொஞ்சம் வறுமை நிறைந்த சூழல்ல இருந்து வரான்னாக்க அந்த மாதிரி பொருட்கள் அந்த மாணவன் நம்ம பயன்படுத்த கூடாதுன்ற அந்த சென்சிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். நம்ம பந்தா காட்டுறதுக்காக எல்லாத்தையும் பயன்படுத்தி பக்கத்துல இருக்க மாணவ மனசெல்லாம் உடஞ்சி போற மாதிரி நம்ம எந்த வாழ்க்கையும் நீங்கள் யாரும் வாழ்ந்து விடக்கூடாது என்று உங்களை கரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்துல இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியா இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதார சூழலை நாம் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது. ஒன்றை ஆசைப்படுவதால் மட்டும் நாம் அதை அடைந்து விடுவதில்லை, அதற்காக உழைப்பதால் மட்டும் தான் நாம் அதை அடைகிறோம் என்று சுவாமி சின்மயா அவர்கள் சொல்வார்கள். NDA உடைய அந்த விளம்பரத்தை பார்த்தீர்கள் என்றால், நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, உங்களுக்கு உண்டா அந்த துணிவும் துணிச்சலும் என்று கடைசியிலே ஒரு கேள்வி கேட்டிருப்பார்கள். நாம நேரா போய் ராணுவத்துல சண்டை போடக்கூடிய அளவிற்கு கூட அல்ல, ஆனால் இந்த தேசத்தை பற்றிய மதிப்பும் மாண்பும், இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்யக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள், அவர்கள் கட்டி காக்கக்கூடிய இந்த தேசத்தை ஒற்றுமை உடைய தேசமாக நாம் கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடும் அந்த மொழி உணர்வும் தேசிய உணர்வும் ஒருங்கே பெறக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக இருங்கள்.
பெரியவர்களை மரியாதை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்களை கௌரவமாக வெளிப்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அருமையான பாடுபடுங்கள். சில பேர் சில ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின்டா இருப்பாங்க. ஏன்னா டீச்சர்ஸ்க்கு பயந்து இருப்பாங்க. கரஸ்பாண்டன்ட் வந்தா ரொம்ப பயந்து இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம டிசிப்ளினுக்கும் அடங்கி போறதுக்கும் என்ன வேறுபாடு என்றால், அடங்கி போனவங்க எந்த இடத்துலயுமே எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே அடிமைகளை போல இருப்பார்கள். ஆனா டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ, எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ்ல இருக்கணுமோ அங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்க எங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணுமோ அங்க பண்ணீங்க. So you prove that you are a disciplined crowd. நீங்கள் கட்டுப்பாடு உடைய ஒரு கூட்டம் என்பதை காட்டினீர்களே தவிர கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் என்பது இல்லை என்பதை நிரூபித்தீர்கள்.